வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மோஸ்ட் வாண்டட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி ஹோம்மேட் மைனேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பீட்டர் இல்லாமல் இன்னைக்கு நம்ம மிக்சிலேயே பண்ண போகிறோம். இந்த மைனேஸ் ரெசிபி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து தான் அடுத்தடுத்த ஃப்ளேவர்ட் மைனேஸ் நம்ம பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நான் தனியாக போடுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சியில் 1/2 கப் சில்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் சேர்க்கலாம். வாசம் இல்லாத எந்த ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு பொடி, கடுகை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நார்மலாக 1 2 3 போடக்கூடாது. மிக்சியோட லெஃப்ட் சைடில் பல்ஸ் இருக்கும்ல, அதில் 10 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 10 டைம்ஸ் பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாமே மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடி பல்ஸில் 10 தடவை போட்டுக்கோங்க. டக்குன்னு போட்டு ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி ரொம்ப சூடாக ஆயிடுச்சுன்னா இதோட கன்சிஸ்டன்சி வராது. இப்போ 10 டைம்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் திக் அண்ட் க்ரீமியாக இருக்கு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. மறுபடி இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 15 டைம்ஸ் பல்ஸில் போட்டு எடுங்க. இப்போ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இது ரெடி ஆயிருக்குன்ட்டு. நம்மளோட மைனேஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதில் முக்கியமான விஷயம், பல்ஸில் மட்டும்தான் போடணும். டக்குன்னு போட்டு ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான மைனேஸ் உங்கள் வீட்டில் நீங்களே பண்ணிடலாம். வெளியே வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற அளவுக்கு அதே டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.